எம்ஜிஆர்னு சொல்றாங்க, அப்ப நாங்க பிறக்கல. ஒவ்வொரு சீனியர் லீடர்ஸும் சொல்றாங்க எம்ஜிஆர் இருக்கும்போது தான் இப்படி இருந்துச்சு, எம்ஜிஆர் இப்படி தான் இருக்கும்போது இருந்துச்சுன்னு. அடுத்து திருச்சி முடிஞ்சு அரியலூர் போனோம். அரியலூர் போறதுக்கே நைட் ஈவினிங் 4 மணி ஆயிடுச்சு. 4 மணிலிருந்து பெரம்பலூர்ல இருந்த மக்கள் 7 மணி நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, 70,000 பேர். அதுல முக்கியமா பெண்களும் குழந்தைகளும். அப்ப எஸ்பி சொன்னார், சார் 1 மணி ஆயிடுச்சு சார், இப்ப வந்தா ஏதாச்சும் அசம்பாவிதம் ஆயிடும் போதுன்னு. துடிக்கிறார் தலைவர், நமக்காக 7 மணி நேரம் வெயிட் பண்றாங்களே, நம்ம போய் மூஞ்ச காமிச்சிட்டு வந்துருவோமே. ஆனா காவல்துறை அனுமதி இல்லை. வண்டியை லெப்ட்ல திரும்பிட்டு ஒரு கலங்கிய கண்ணோட பெரம்பலூர்ல இருந்து கிளம்பினார். அவர் தான் எங்க தலைவர். உண்மையை சொல்லணும், அரசியல் பேச்சு இல்லை, உணர்ச்சியான உண்மையை சொல்லணும். அதை முடிஞ்சு அடுத்தது திருவாரூர் போனோம். திருச்சியிலிருந்து கிளம்பி நாகப்பட்டினம் போனோம். நாகப்பட்டினத்தில் அப்பயே சொன்னார், நாங்க என்ன கேட்கிறோம், ஒரு நல்ல இடம், மக்கள் வரும்போது அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு. என்ன மிரட்டணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு எப்படி பதில் கொடுக்குன்னு தெரியும், ஆனா மக்களோட பாதுகாப்புக்கு நீங்க தான் பொறுப்பு. நாகப்பட்டினத்தில் பேசினார். அந்த பேச்சு இன்னைக்கும் நீங்க எடுத்து பார்க்கலாம். அதை முடிஞ்சு திருவாரூர் வந்தாரு. 3 கிலோமீட்டருக்கு 3 மணி நேரம் ஆச்சு. உங்களுடைய தந்தை பிறந்த ஊர். பெரிய பெரிய கட்சி தலைவர்களே திருவாரூருக்குள்ள போக மாட்டாங்க. ஆனா இந்த 50 வருஷ வரலாற்றை உடைச்சாரு திருவாரூர்ல.